ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி Q&A, உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாங்களா? ஸோ முதல்ல ராஜேஷ் 77767 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு. இதில் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பயன்படுத்தி நாட்டில் எவ்வளவோ பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் உடல்நிலை சரி இல்லாமல் இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்கள் உதவலாமே அப்படின்ட்டு. நான் ஏன் உதவணும்? ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. நான் ஏன் உதவணும்? நான் ஏன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ஏன் நினைக்கணும்? என்னை முதல்ல நான் நல்லா இருக்கணுமான்னு பார்த்துக்கணும் இல்லையா? ஓ, நானே பசி பட்டினியில் இருக்கேன். உங்களுக்கு சோறு போட்டிருந்தேன்னு வச்சுக்கங்களேன், சோறு சாப்பிட்றவனுக்கு அது எப்படி இருக்கும்னா, பெரிய மகானப்பா அப்படின்னு தோணும். நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கங்க, அதே என்கிட்ட சோறு வாங்கி தின்னவன்னு சொல்லுவான், அடிமுட்டாளா இருப்பான் போல இருக்கு. அவனுக்கு ஒரு 4 வாயாவது போட்டுட்டு நம்ம குடுத்துருந்தான்னா, இன்னும் நீண்ட நாள் வாழ்ந்திருக்கலாம், நாமளும் சந்தோஷமா இருப்பேன்னு அவன் நெனைப்பான். இப்ப மேட்ரு கேட்காம ஒருத்தனுக்கு போய் உதவி செய்றோம்னு வச்சுக்கங்களேன், நம்மை அழித்துக் கொண்டு ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவிக்கு என்னைக்குமே மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? அத வந்து ஏற்றுக்கொள்ளவோ, புரிந்து கொள்வதற்குண்டான மனப்பாங்கு அப்படிங்கிறது நெறைய பேர்த்துக்கு இருக்காது. ரீசென்ட்டா ஒரு கதை ஒண்ணு படிச்சேன். இந்த கதை வந்து ஒரு பணக்காரன் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஆ மாசம் மாசம் ரூ. 1000 குடுத்துட்டே வந்தானாம். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த ரூ. 1000 வந்து ரூ. 750 மாறுச்சாம். அந்த பிச்சைக்காரன் ஒண்ணும் சொல்லல, விட்டுட்டான். அப்புறம் சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அந்த ரூ. 750 ரூ. 500 மாறுச்சாம். அப்போ பிச்சைக்காரன் கேட்டானா, "ஏன்பா நீ எனக்கு ரூ. 1000 குடுத்துட்டு இருந்த. இப்ப ரூ. 750 குறைச்ச. இப்ப ரூ. 500 குறைச்சிட்ட. ஏன்பா இந்த ஒரு இதாச்சு?" அப்படின்னோனே அந்த ஆள் சொன்னாராம், "எனக்கு 4 குழந்தைங்க. முதல் குழந்தை வந்து இப்ப தான் பையன். அவன் வந்து பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சுட்டான். ஸோ, அதனால எனக்கு எக்ஸஸான அமௌண்ட் இருந்தது. அதில உனக்கு ரூ. 1000 குடுத்துட்டு இருந்தேன்ப்பா. இப்ப பள்ளிக்கூடம் உன் பையன் போறதுனால அவனுக்கு செலவு பண்ணதுக்காக ஒரு ரூ. 250 குறைச்சுக்கிட்டேன். அப்புறம் அடுத்து 2வது புள்ள. அந்த புள்ளையும் பள்ளிக்கூடம் போகும்பொழுது, அந்த புள்ளைக்காக இன்னொரு ரூ. 250 குறைக்க வேண்டியதா போச்சு." அப்படின்னோனே, உனக்கு அந்த பிச்சைக்காரன் கேட்டானாம், "உன் பசங்கள பார்த்துக்கிறதுக்கு என் வயித்துலயா அடிப்பு நீ?" அப்படின்னு கேட்டான். அப்போ பிச்சைக்காரனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நீ எனக்கு தந்து தான் ஆகணுங்கிற கூடிய அந்த ஒரு மனப்பான்மை. எனக்கு குடுக்கறத விட்டு போட்டு உனக்கு என்ன வேற இது? அது அவன் கிடைக்கிறதே ஓசி. ஆனா, அது மேல அவனுக்கு மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. குடுக்கிறவன் மேலயும் மரியாதை இல்ல, வாங்கக்கூடிய பொருள் மேலயும் அவனுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. அதனால பிறருக்கு உதவி அப்படிங்கிற ஒரு கேட்கும்போது செய்யறது தான் என்னைக்குமே நல்லது. கேட்டா மட்டும் தான் செய்யணும். அதுதான் நல்லது. ஆனா, ஒரு சில சூழல் அமையும். அவர் கேட்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கலாம். மனத்தயக்கத்துல இருக்கலாம். இல்ல அவர்களுக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம பார்த்து, அந்த உதவி செய்யக்கூடிய சூழல்ல நாமும் இருக்கலாம். அப்ப அவர்கள் கேட்காம ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு அவர்கள் ஓரளவுக்கு மீண்டு வருவதற்கு உதவி செய்யலாம். அவங்கள காப்பாத்திட்டே இருக்கிறது நம்மளுடைய வேலை இல்ல. அப்ப இங்க நாம செய்யக்கூடிய உதவி என்ன? திருவருளின் பயனால் நமக்கு இது போல இருக்கக்கூடிய நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்குது. இதை எப்படி பயன்படுத்த வேண்டும்னு மக்களுக்கு எடுத்துச் சொல்றது மட்டும் நம்மளுடைய வேலை. அவரவர் அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்வது அவரவர பொறுத்தது மட்டும் தான். அடுத்தவங்கள காப்பாத்திட்டு இருக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. அகத்தீசினார் சொல்லுவார், "உனக்கு எல்லா வித்தையும் கையில கிடைச்சிருச்சு. முதல்ல நீ ஒரு நிலை பெறுவதற்குண்டான வழி பாரு. அதற்கு முன்னதாகவே நீ ஐயோ நெறைய பேர சீடரா சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. நீயும் உருப்பட மாட்ட, அவனும் உருப்பட மாட்டான். 2 பேரும் செத்து போயிருவீங்க. அதனால ஒரு பயனும் இல்ல. முதல்ல நீ நிலை பெறு" அப்படின்னு சொல்லுவார். அதனால இப்ப நாம இங்க இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஆன்மீகத்தை கற்றுத் தருகிறோம், போதிக்கிறோம்னு நெறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கே ஒண்ணும் தெரியாது. அவங்களே எந்த நிலையும் பார்த்ததும் கிடையாது. ஆனா, தன்னை குருவாக காட்டிக்கொண்டு போதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருமூலர் சொல்ற மாரி தான். குருடும் குருடும் சேர்ந்து குருடாட்டம் போடுதுங்கிறனால. அதனால தான் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே பெரியவர்கள் சொன்னதனுடைய கருத்து மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கும். நான் சொன்னது ஒரு இடத்துல இருக்காது. ஏன்? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கே தெரியும். ஏன் நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் எங்க போய் உங்களுக்கு போதனை பண்ணி, வழி நடத்தி எல்லாம் கூப்பிட்டு போறது? இப்போ முதல்ல நான் நிலை வருவதற்கு உண்டான வழிங்கிறத பார்க்கணும். ஒரு சிலத நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். அது நல்லா நடக்குது. அது ஆணித்தனமா என்னால சொல்ல முடியுது. ஒரு சிலது இந்த நூல்ல இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றதோட நான் நிறுத்திறதோட சரி. அத அவரவர் எடுத்து பயன்படுத்தி பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய நிலைய பொறுத்தது. ஸோ, அதனால ஆயுசு பூரா இந்த போய் ஒருத்தங்கள காப்பாத்திட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்களும் நினைக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு உபதேசமும் பண்ணாதீங்க. 2மே ஆபத்தானது. சரிதானுங்களா? ஓகே. ஓப்பன் ஏஐ வாட் அவர் என்ன கேட்கிறார்னா, விஞ்ஞான பைரவ தந்திரத்தில சொல்ற மாரி எதையாவது ஒண்ணு மேல கவனத்த வச்சுட்டு 24 மணி நேரமும் இருக்கலாமா? இல்ல அதற்கும் குருவினுடைய உதவி தேவையா? இப்படியே ஆயுசு பூரா கேட்டுட்டும் இருக்கலாம். பயிற்சி பண்ணவும் ஆரம்பிக்கலாம். குருவையே வந்து இது நூலையே குருவாக எடுத்துக்கொண்டு அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. த குயின் ஆஃப் ஃப்ரேம்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒய் இஸ் இட் டிஃபிகல்ட் டூ அச்சீவ்? ஓகே. ஸோ, அப்படியே எந்த விதமான அசைவும் இல்லாம அப்படியே அமைதியான அந்த உடல் அசைவு இல்ல, மன அசைவு எதுவும் இல்லாம அப்படியே அமைதியா இருப்பதற்கு ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன் கஷ்டப்படுறோம்? அங்க உட்காரும்போது தான் நமக்கு வேண்டாத எவனாவது ஆஃபீஸ்ல திட்டியிருப்பான்.
அதுக்கு ஒரு அவன அங்க நம்ம திட்டியிருக்க முடியாது. இங்க கற்பனை திட்டிக்கிட்டு இருக்கோம். சும்மா ஒரு போலியான ஒரு நாடக மேடையில ஒரு போலியா ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே நமக்கு எல்லாத்துக்கும் புடிச்சு போச்சு. சின்ன வயசுலேருந்து நமக்கு புடிச்சது நம்ம அப்பா, அம்மா செய்ய விட்டதில்ல. பின்ன ஆசிரியர்கள் செய்ய விட்டதில்ல. பின்ன சொந்தக்காரங்க, நண்பர்கள், இந்த சுற்றுச்சூழல் எதுவுமே செய்ய விட்டதில்ல. அப்ப எது அந்த ஒரு போலியான ஒரு வாழ்க்கை எங்கன்னா, நம்மளுடைய கற்பனைகள்ல வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கே பழகிட்டோம் நம்ம. அந்த பழகுனதுனால, கற்பனையிலேயே நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, இல்ல கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெறும் வெறும் போக்குல நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான் அந்த அமைதி இல்லாத ஒரு சூழல். சரிங்களா? இது மட்டும் இல்லாம, ஆசைன்னு வேற ஒண்ணு இருக்கே. அத நம்ம ஒரு வயது வந்து ஒரு முதிர்ந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வரும்போது, அந்த ஆசைப்பட்டத போய் அடையறதுக்கும் ஒரு வழியும் ஒரு கிடைக்குது பார்த்தீங்களா? அப்போ உள்ள வந்து இவ்வளோ நாள் தக்கி வச்சதெல்லாம் வெளிய வந்து அந்த ஆசைகள பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ஒரு பலம் எனக்கு வந்துருச்சுங்கிற ஒரு நெனப்புல அது வெளிய வந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ நாள் தக்கி வச்ச ஆசைகள். அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம். முற்பிறவிகள்ல இருந்த நம்மளுடைய ஞாபகங்கள், கன்மம்னு சொல்றோம் இல்லையா? அப்புறம் அதனுடைய தாக்கம் வேற இருக்கும். இதெல்லாம் சேரும்பொழுது நம்மனால ஒரு ஒரு நிலைப்பாட்டிற்கு வர முடியறது இல்லை. அவ்வளோதான். சரிங்களா? ஒரு சித்தர் வந்து முழு நேர தியானத்தில இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு கப்பு பால் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடல் வந்து வலுவிழந்து விடாதான்னு. உண்மை. அகத்தீசனார் அத சொல்லத்தான் செஞ்சார். ஆனா, அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்? "வாசி பழகணும்" அப்படின்னு சொன்னார். இப்போ அகத்தீசனாரினுடைய நூல்ல அது மட்டும் தான் இருக்கும். ஆனா, அது மட்டும் தான் சரியா? அத மட்டும் பண்ணுனா நம்மனால உயிர் வாழ முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. கிளம்பிற வேண்டியது தான். பரலோக பிராப்திக்கு போயிற வேண்டியது தான். ஸோ, அதனால அது நடக்காது. இது வந்து ஒரு நூல்ல மட்டும் இருக்கிற ஒரு செய்திய வந்து நம்மனால எடுத்து இது பண்ண முடியாது. ஏன்னா, சித்தபெருமக்கள் அது என்னமோ அந்த ட்விஸ்ட் வச்சாங்களோ என்னவோ தெரியல. பல நூட்கள், பல பேர்ல இருக்கக்கூடிய அந்த நூட்களை எடுத்து ஆராயும் பொழுது, ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் அந்த இடத்துல பார்க்க முடியும். போகநாதரனுடைய 7000 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல மனசுத்திய வந்து சொல்லியிருப்பார். அட்டாங்க யோகத்த பேசியிருப்பார். அடுத்தது சக்கரங்கள பத்தி பேசியிருப்பார். இதெல்லாம் மனசுத்தியிலேயே வந்துரும். அப்புறம் யோக முறைகளுக்கு வரும்பொழுது, வாசி யோகத்த பத்தி பேசியிருப்பார். வாசி யோகம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல கற்ப மருந்துகள உண்ண வேணும்னு சொல்லியிருப்பார். பின்னொரு இடத்துல கற்ப மருந்து உண்டா வாசி தானா கூடும்னு சொல்லுவார். ஸோ, கற்ப மருந்து உண்ணும் பொழுது வாசி கூடும். ஓகே தான். வாசி கொள்ளும் பொழுது கற்ப மருந்து உட்கொள்ளணும். இதுவும் ஓகே தான். அப்ப இங்க எங்கேயோ இடிக்குது. என்னங்க ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இது 2ம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வகையான மருந்து உட்கொள்ளணும். அந்த மருந்து முறைகள் என்னன்னா, உடல் சுத்திக்காக. முதல்ல மன சுத்தி பண்ணியாச்சு. அடுத்தது உடல் சுத்திக்கு உண்டான மருந்துகள் இருக்கு. இத 2யும் செய்யும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளிய போயிரும். இதோட இதுக்கப்புறம் கற்ப மருந்துகள் பத்தி, அந்த வாசி யோகத்த பத்தியெல்லாம் பேசியிருப்பார் நெறையா. சரி இது மட்டும் தானான்னு கேட்டா, எப்படி குளிக்கணும்? எப்படி வந்து நம்ம தலை குளிக்கணும்னா என்ன பயன்படுத்தணும்? எத்தன நாளைக்கு ஒரு தடவ குளிக்கணும்னு சொல்லக்கூடிய நிறைய நியமங்கள் அந்த இடத்துல இருக்கும். இப்போ சாப்பிடும்பொழுது எப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கணும்? இந்த மாரி கற்ப மருந்துகள் சாப்பிடும்பொழுது உணவு எப்படி எடுத்துக்கணும்னு நல்லாருக்கும். இப்ப எப்படி சாப்பிடணும்? எதுல வச்சு சாப்பிடுறது? பித்தள தட்டுல போட்டு தின்றலாமா? கூடாது. இல்ல இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டு இருந்தோமே, அந்த சாப்பாடையே தொடர்ந்து ஏதாவது இது பண்ணிறலாமா? பத்தியம் இருக்கு. பத்தியத்து கூட சேர்ந்து நம்ம வழக்கமான சாப்பாடுகள சாப்பிட்டுக்கலாமா? கூடாது. அதுக்கு மறுபடியும் நீங்க அகத்தீசனாரினுடைய வேற நூல் எதுக்குள்ள போணும்? பூரணகாவியமா, பூரணசூத்திரமா ஏதோ ஒரு நூலுக்குள்ள போணும். அங்க போனீங்கன்னா அவரு எழுதியிருப்பார். முதல்ல அறுசுவையை கழட்டுவதுன்னு எழுதியிருப்பார். நமக்கு நாவுல இருக்கக்கூடிய அறுசுவை அந்த அந்த பழைய ஞாபகங்கள பூரா நீக்கிருவாங்க. அதுக்கு ஒரு வகையான மருந்து இருக்கு. அப்புறம் என்ன உணவு எதுல பாத்திரம், உணவு உண்ண பாத்திரம்னு இருக்கும். காந்தம் இருக்கு இல்லையா? இயற்கையா கிடைக்கக்கூடிய காந்தம் இருக்குல்ல. அந்த காந்தத்த வந்து பாத்திரமாக்கி சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ட உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? காந்தத்த பாத்திரமாக்கி சாப்பிடணும். பின்ன அந்த மருந்துகள் அரைக்கிறதுக்குன்னு ஒரு கல்வம் இருக்கு. கல்வம்னா, இப்ப நம்ம அம்மிக்கல்லு மாரி தான் இருக்கும். ஆனா, அது கொஞ்சம் ஒரு குழியா இருக்கும். ஒரு ஷேப்பா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அந்த கல்வம் இருக்கு. அந்த கல்வத்த எப்படி செய்யணும்? அதனுடைய அளவு விகிதங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட கல்வத்துல தான் நீங்க மருந்து அரைக்கணும்னு கணக்கு. ஸோ, இட் இஸ் a வெரி லாங் ப்ராசஸ். சித்தவர்கள் ஒரு நூல்ல சொல்லிட்டாங்கப்பா, ஒரு வேளை மட்டும் 1/2 வயிறு பால் குடி. ஒரு நேரத்துக்கு மட்டும் பச்சரிசி சாப்பாட்டுல ஒரு பசுமாட்டு பால் கலந்து 1/2 வயிறு மட்டும் சாப்பிடு. 24 மணி நேரம் தியானம் செய்யுன்னு சொன்னாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. சராசரியா நூல் படிச்செல்லாம் அத நம்மனால பண்ண முடியாது. இதுக்கு ஒரு குரு வேணும். ஏன்னா, இந்த மாதிரி ஏதாவது நம்ம பயிற்சி செய்யும் பொழுது, நம்மளுடைய நிலை மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதை சீர்படுத்துவது அப்படிங்கிறது குருனால மட்டும் தான் முடியும். நம்மனால முடியாது. கர்ப்ப மருந்துகள் எடுக்கும் பொழுது உடல் சூடாகும். இப்படி சூடாச்சுன்னா, அந்த சூட்டை தணிப்பதற்கு உண்டான லேகியம் இருக்கு. அந்த லேகியம் செய்றதுக்கு மாசக்கணக்கு ஆகும். ஒரு கர்ப்ப மருந்த வந்து நீங்க நிலத்த தேத்தாங்கொட்டைய போட்டு நிலத்த பதப்படுத்தி, அந்த ஒரு விதைய உள்ள ஒட்டி எது முதல்ல சாப்பிடணும்னு கணக்கு இருக்கு. இப்போ அம் கடுக்காயிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரின்னா, 7 வகையான கடுக்காய் இருக்குன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில இன்னைக்கு விதைச்ச விதை இதில இருக்கக்கூடியது வந்து இருக்கிறதுலயே லீஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய கடுக்காய் தான் இருக்கு.
என்ன பண்ணுறதுங்க? இப்போ அந்த நிலத்த சுத்தம் பண்ணி தேத்தாங்கொட்டை போடணும். தேத்தாங்கொட்டை முதல்ல நமக்கு சுத்தம் பண்ண தெரியுமா? தெரியாது. இந்த நிலத்த முதல்ல சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில விதை விதைக்கணும். அந்த விதை விதைச்சு அத கருப்பேத்தணும். அந்த கருப்பேத்துறதே 4 வகையான முறையில கருப்பேத்தணும். அப்ப அது ஒரு கருப்பேற்றக்கூடிய முறையில அந்த மருந்துகள உட்கொண்டு உடல பாதுகாத்து வந்துட்டே இருக்கணும். அப்ப இது ஒரு ஸ்டேஜ்ல போகும்போது ஒரு செடிக்கே அவன் பல வருஷம் எடுத்துக்குவாங்க. பல வருடங்கள் மாதம்னே கூட வச்சுக்குவோமே. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆகும். ஒரு செடிய வந்து முழுசும் கருப்பேத்தி முடிச்சு அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில கடும் பத்தியங்கள் உண்டு. இந்த மாரி சும்மா வெயில்ல இருக்கிறது, வீட்டுக்குள்ள இருக்கிறங்க, ரூம் டெம்பரேச்சருங்க, உடம்பு அனலா வெந்து உடம்பு வீணா போயிரும். ஏன் அவங்க சும்மாவா குகைக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க? குகைக்கு உள்ள வந்து அந்த தேவையை கருதி குகைக்கு உள்ள நிறைய பாடாணங்களையும், செந்தூரங்களையும் மருந்துகளாக பூசியிருப்பாங்க. கிராமத்தில வாழக்கூடியவர்கள் எல்லாமே, இந்த மலை குகைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கோவில்கள் இருக்கும். தயவு செஞ்சு கிராமத்து வாசிகள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்து வைங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாம வந்து இழந்தர்றோம். அந்த குகைகளுக்கு உள்ள போய் பார்க்கும்பொழுது, நிறைய தண்ணியெல்லாம் வந்திருக்கும். பாசம் புடிச்ச மாரி இருக்கும். ஆனா ஒரு சில குகைகள் பார்க்கும்பொழுது செவ்வேர்ன்னு இருக்கும். ஒரு சில குகைகள் வந்து எப்படின்னா வெளேர்ன்னு இருக்கும். இதெல்லாம் என்னன்னா, அங்க செந்தூரங்கள் பூசப்பட்ட அதெல்லாம் எங்கேயாவது சுரண்டி நல்லது தானே, மருந்து தானேன்னு எல்லாம் வாயிலெல்லாம் வச்சுறாதீங்க. வெளிய குளிரு போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கும். குகைக்குள்ள போனோம்னு ஒரு மாரி எதமா இருக்கும். எப்படி அது நடக்குது? நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படி இப்படின்னு நம்ம ஆளுங்க நெறைய பேர் சொல்லுவாங்க. உள்ள பூசப்பட்ட பாடாணங்கள், இல்ல செந்தூரங்களினுடைய வேலைகளும் அது. அப்போ அதோட சேர்ந்து இந்த உடலும் வந்து நமக்கு வேலை செய்யும். நெறைய வேலை இருக்குங்க. நெறைய வேலை இருக்குங்க. சும்மா அப்படி ரேண்டமா ஒரு நூல் படிச்சு நம்ம இது பண்றோம். இப்போ எல்லாரும் உட்கார்ந்து தியானம் பண்றோம், தியானம் பண்றோம். நம்ம நேயர் ஒருத்தர் சொல்லுவார். வாய்க்கும், வாய்க்கும்ட்டே இருப்பாரு. அது வாய்க்காது. ஏன் வாய்க்காது அப்படின்னு சொன்னா, முதல்ல மனோநிலை நமக்கு அதுக்கு உண்டான மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட்டு விஷயம். சரிங்களா? எண்ணற்ற எண்ணங்கள் வந்து மாறாட்டமான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது சரியில்ல. அடுத்தது புரிதல் அப்படிங்கிறது எது மேலயுமே இல்ல. நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல தயாரா இல்ல. சரிங்களா? இந்த மாரி நிறைய விஷயங்கள் மனரீதியான பாதிப்புகளே நெறைய நம்மகிட்ட இருக்கு. இது போக உடல் ரீதியான தேவைகள், பாதிப்புகள்ன்னு இருக்கு. அதெல்லாம் இல்லேன்னு அடக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, மேல் தட்டுல நின்னு பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே, ஆ நம்ம வந்துட்டோம்பா, புரிதலுக்கு வந்துட்டோம்பான்னு தெரியும். அந்தந்த சூழல்ல வாழ்க்கை நம்மள கொண்டு போய் நிறுத்தும். வெளிய எவ்வளோ வேணாலும் நடிச்சுக்கலாம். உள்ள நடக்கக்கூடிய மாறாட்டம் அவனுக்கு தான் தெரியும். திருப்ப திருப்ப அவன ஏமாத்திட்டே இருக்கான். அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல ஏமாத்திட்டே இருக்கான்னா, அவன் அவன் கடைசி வரைக்கும் ஏமாந்தே தான் போவான். எந்த நிலைக்கும் அடைய மாட்டான். கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருக்கலாம். நடக்கும், நடக்கும், நடக்கும்னு. ஒண்ணும் நடக்காது. அப்ப முதல்ல மன ரீதியான பிரச்சனைகள். அடுத்தது உடல் ரீதியான பிரச்சனைகள். இது ரொம்ப சராசரியாக இதையே சரி பண்ணாம, காலையில 3 மணிக்கு எந்திரிச்சேன், 4 மணிக்கு எந்திரிச்சேன், 5 மணிக்கு எந்திரிச்சேன். ராத்திரி எல்லாம் தியானம் பண்றேன். பல மணிக்கணக்கா தியானம் பண்றேன். ஒண்ணும் அது அது தியானம் இல்ல. அது சும்மா நேரத்த வீண் பண்ணிட்டு நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால ஒரு பயனும் கிடையாது. நிறைய இருக்குங்க. ஒரு ஒரு தியானம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு கமர்ஷியலைஸ் ஆயி போன ஒரு காரணத்தினால, அது ஆம் அதனுடைய ஒரு ஒரு வழி வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? எங்க முடிக்கணும்? இவ்ளோ தூரம் படிச்சு, இவ்ளோ தூரம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதற்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் வந்து எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். ஒரு அளவுக்கு கடந்து போலாம். இப்ப நான் உங்கள்ட்ட எதையும் சொல்லாமல்லாம் ஒண்ணும் இல்ல. அது என்ன நுணுக்கங்க? சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட சொல்லாம எதுவுமே நான் தான் சொல்றேனே. உங்களுக்கு சொல்றது பூரா முதல்ல நான் பிராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு சொல்லாம எதுவுமே இல்ல. அப்போ இத தொடர்ந்து படிச்சு இருந்த ஆலோசனையில இருக்கும் பொழுது, எல்லா நேரமும் எப்படி அமைதியா இருக்கணுங்கிறதுக்கு உண்டான பயிற்சி அப்படிங்கிறத நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். இது போதுமான்னு கேட்டா பத்தாது. நான் சொல்லலாம். என்னால அமைதியா இருக்க முடியுது. மன நிம்மதியா இருக்க முடியுது. முன்னாடி கோவம் வந்து இப்ப வரல. முன்னாடி ஆசை வந்தது இப்ப வரல. இல்ல அந்த ஆசைகளை நான் அனுபவிப்பதற்கு விருப்பப்பட்டாலுமே, அதன் மீது பற்று இல்லாம என்னால விலகி இருக்க முடியுது. அது கிடைச்சாலும் நான் நல்லா இருக்கேன். கிடைக்கலைனாலும் நான் நல்லா இருக்கேன். எல்லாமே என்னால சொல்ல முடியும். அதெல்லாம் ஒரு ஒரு வகையில உண்மைதான்னு பாருங்களேன். ஆனா இது என்னை முக்தி பெற கூட்டிட்டு போயிருமான்னா, கூட்டிட்டு போகாது. இது வந்து என்னை தியானத்தில அமைதியா என்ன ஒரு நிலைப்பாட்டுல உட்கார வைக்குமான்னு உட்கார வைக்காது. ஏன்னா நிறைய மாறாட்டங்கள் இன்னும் உள்ளார்ந்து பொதிந்து இருக்கிறது. முன்வினை கர்மம்ங்கிறத உற்றும். கர்மம் பழைய ஞாபகம் நான் எத்தன ஜென்மமா, எத்தன உலகங்கள்ல பிறந்தனோ, இல்ல எத்தன மாறி பிறந்திருக்கனோ, அத்தனையும் இருக்கும் பாருங்களேன். அது அப்படியே ஒண்ணொண்ணா உள்ள அவ்வளோ சீக்கிரம் நம்மள வெளிய விடாதுங்க. குருமார்கள் வேணும் கண்டிப்பா. ஆனா, குரு தேடியே அலைஞ்சு ஆயுச தீர்க்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயிற்சி செய்வோம். திருவருளே குருவருளாக வந்து உதவும்ங்கிறது சைவ நெறியினுடைய ஒரு சத்தியம்.
அது நடக்கும்னு நம்பிட்டு நாம செய்யறத செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளோ மட்டும்தான். மித்தபடி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, செய்யற செயலையும் நாம செப்பனிட்டுக்கிட்டே வரணும். சும்மா நான் வந்து புத்தியும் தறுதலையாட்டு இருக்குது, உடம்பையும் தறுதலையாட்டு வச்சிருக்கேன். ஆனா, காலையில 3 மணிக்கு எந்திரிக்கிறேன். ராத்திரி பூரா அதுல ஒரு பயனுமே இல்ல. நம் வாழ்க்கை வந்து செப்பனிட, செப்பனிட, செப்பனிட மனதும், வாழ்க்கையினுடைய தரமும் மாறுபட்டுக்கிட்டே வரணும். உயர்ந்துகிட்டே வரணும். தாழ்ந்துகிட்டே போகக்கூடாது. இல்ல இருக்கிறபடியே ஓடிட்டு இருக்கக்கூடாது. அதுல ஒரு மாற்றமே வராது. நீங்க 1000 கிளாஸ் போலாம், 1000 வீடியோ பார்க்கலாம். நீங்க 4 பேருக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு போலாம். எதுலயும் எந்த விதமான பயனும் ஏற்படாது. அப்படியே தான் இருப்போம். நாமல நாமளே ஏமாத்திக்கலாம். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ முன் செய்த தவத்தினுடைய பயனாக ஏதாவது ஒரு சில சக்திகள் மாரி நமக்கு இயற்கையாக வாய்க்கப்பட்டிருக்கு. அதனால நமக்கு ஏதோ உண்மையான ஒரு நிலை வந்துருச்சுன்னு நம்மள நாம ஏமாத்திக்க முடியாது. கடைசி வரைக்கும் மனதினுடைய மாயையில ஆட்பட்டே நம்ம வந்து கழிஞ்சிருவோம். ஸோ அதனால ஏதோ அவசரப்பட்டு டப்புன்னு அத பார்த்தேன், இத பார்த்தேன், அது சரி, இது சரின்னெல்லாம் ஒரு முடிவுக்கு நம்ம வந்து இறங்கிறக்கூடாது அப்படிங்கிறத மனசுல நல்லா இது பண்ணீங்க. ஒரு நூல் படிச்சோமா, உடனே செஞ்சிரணும். அந்த நூல் படிச்சோமா, உடனே செஞ்சிரணும். 2 வீடியோ பார்த்தோமா, உடனே செஞ்சிரணும். அப்படி இல்ல. இதெல்லாம் வெறும் பிட்ஸ் அண்ட் பீஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது அத்தனையும் படிச்சு கரை தேறக்கூடிய ஒரு திறன் ஒருத்தனுக்கு இருக்குன்னா, அது அவன் முன் செய்த தவத்தினுடைய பயன். அப்படி இல்லன்னா, இது எல்லாம் தெரிஞ்சு கரை கண்ட ஒரு ஞானியே வந்தாருன்னா, நம்ம தப்பிக்கலாம். அதுநாள் வரைக்கும் நம்ம வந்து செப்பனிடுவதற்குண்டான வழிய மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதான் சரி. சரிதானுங்களே? ஒரே கேள்விக்கு இவ்வளோ தூரம் பேச வேண்டியதா போச்சு. ஸோ, இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. அது அடுத்தடுத்த இந்த வாரங்கள்ல ஏதோ ஒரு நாள்ல பார்ப்போம். ஸோ, இதான் இன்னைக்கு உண்டான கேள்விகளும், அதற்குண்டான பதில்களும். நாளைக்கு வேற ஏதோ ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க நித்தல தண்டபாணி. நன்றி.